இங்க இந்த லேடி கோயிலுக்கு போயிட்டு வராங்க. ஒரு ஆள் இவங்க வீட்டு வாசல்ல சைக்கிளோட நின்னுட்டு இருக்கான். இவங்க கிட்ட போனோம்னா அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க வீட்டுக்குள்ள போறவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ நோண்டிட்டு இருக்கிறத பார்த்து திட்டிட்டு இவங்க அடுப்புல போய் சமைச்சிட்டு இருக்காங்க. அதே ஆள் அந்த பக்கமா சைக்கிள்ல இவங்க வீட்டை நோட்டை விட்டு போறத பாக்குறாங்க. அடுத்த நாள் அதே ஆள் சைக்கிளோட இவங்க வீட்டு வாசலுக்குள்ள வந்து போன் எடுத்து யார்ட்டையும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவங்க பயந்து போயிடுறாங்க. வாசல்ல இருக்க கேமராவை பார்த்துட்டு அவங்க பையனுக்கு போன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் டெய்லியும் வரான்டா, அவன் வந்து வாசலே நின்றுட்டு போறான், எனக்கு பயமா இருக்குடான்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கேமரா இருக்குல்ல, நீங்கள் அது வழியாகவே பார்த்துக்கோங்க, அப்படியும் மீறி எதாவது நடந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணுறான். நைட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஃபோனில் சத்தம் கேட்குது. எந்திரிச்சு பார்த்தா கேமராவில் ஏதோ அசைகிற மாதிரி இருக்குது. புருஷனை எழுப்பி காட்டுறாங்க. அங்கே ஒரு பூனை தான் இருக்குது, தூங்குன்னு சொல்லிடுறாரு. இவங்க எந்நேரமும் இதே நினைப்பாவே இருக்காங்க, ஃபோனில் இருக்க கேமராவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே ஆள் இவங்க வீட்டை வந்து நைட்டு கதவு தட்டுறான். இவங்க கேமராவில் இருக்க மைக் வழியாக பார்த்து நீ யாருப்பான்னு கேட்குறாங்க. என்ன யாருன்னு தெரியல, அவங்க பையனோட ஃப்ரெண்டு தான் நான், ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தது, மசூதி கிட்ட இருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்ட உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கதவு திறந்து அந்த பையனை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறான், சின்ன வயசில் நான் உங்கள் பையன் கூட உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன், நீங்கள் கூட ஒரு ஸ்வீட்டு சூப்பராக செய்வீங்களே, நாங்கள் எவ்வளோ தடவை அதை ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களால் முடியவே இல்லை, எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன், அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் மாமாவோட துணி கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அப்போ தான் உங்களை பார்த்தேன், நேற்று கூட இங்கே பார்க்கலான்னு வரும்போது என் ஒய்ஃப் கால் பண்ணிட்டா, அதனால தான் திரும்பி போயிட்டேன், உங்கள் பையனுக்கு வேலை கிடச்சி வெளிநாட்டில் இருக்கான், நீங்கள் தனியாக இருக்கீங்களா, அதனால தான் உங்களை வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன், ஆனால் எனக்கு தெரியுமோ தெரியாதுன்ற ஒரு தயக்கத்திலே நான் வெளில நின்றுட்டேன்னு அவன் சொல்கிறான். இப்படி ஒரு பையனை தப்பாக நினச்சிட்டோமேனு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது இரு உட்காரு, உனக்கு பிடிச்ச நான் அந்த ஸ்வீட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தரேன்னு அவங்க சொன்ன உடனே இந்த பையனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது.